ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு கடாயில் காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து மிக்சியில் இது ரெண்டையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த எண்ணெயை சேர்த்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து 2 தக்காளி சேர்த்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே வதக்கி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகா பூண்டு பேஸ்ட்டும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பீஃப் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஒரு 6-7 விசில் நல்லா விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பராக ஒரு பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.